ஒரே ஒரு போட்டி தாங்க ஆடினாங்க. அதில் விராட் கோலிக்கு மட்டும் 3 உலக சாதனை, அது இல்லாமல் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் வேற இருக்கு. அண்டு சாய் சுதர்ஷனுக்குமே ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் இந்த ஒரு போட்டியில் மட்டுமே நிறைய அச்சீவ் பண்ணியிருந்தாரு. இது இல்லாமல் இந்த போட்டியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஜிடி சூப்பராக ஸ்கோர் பண்ண அதை பயங்கரமாக சேஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. பயங்கரமான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் நடந்த சாதனைகளை பற்றி நான் டீட்டெயில்டாக டீகோட் பண்ணிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட் கமின்ஸ் எஸ்ஆர்எஸ் டீமோட கேப்டன் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அவர் கேப்டனாகவே வர போகிறாரா இல்லை இஷான் கிஷன் கீழே ஆட போகிறாரா, எப்போ ஆட போகிறாரு, இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ வெல்கம் டு த ஷோ ஐபிஎல் டீகோடிங் வித் நிதிஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சின்னசாமி ஸ்டேடியம் நடந்த ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஆர்சிபி வெஸ்ட் ஜிடி. கண்டிப்பாக இந்த மேட்ச் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பக்கம் டிஎஸ்பி சிராஜ் முன்னாள் டீமுக்கு எதிராக ஆட போகிறாரு அப்படிங்கும்போது எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஜிடியை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது சேசிங் பக்கம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் கடைசி ஒரு வாரமாக டிஃபெண்ட் பண்ணுற டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஜிடிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. பட் இது சின்னசாமி ஸ்டேடியம்ங்கிறதுனால சேசிங் டீமுக்கு தான் பக்கா பேலன்ஸுங்கிறது பல பேர் சொன்ன ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜிடி பேட் பண்ண வந்திருந்தாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. அண்டு வழக்கமாக எப்போவுமே இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபெயிலியர் ஆனது கிடையாது. இந்த சீசன் கொஞ்சம் சாய் சுதர்ஷன் பேடாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் ஃபெயிலியர் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த மேட்ச்சில் தலைமை அடித்த அடி தாறுமாறாக இருந்துச்சு. கரெக்டாக 100 ரன் அடிச்சுட்டு தான் அவுட் ஆகிட்டு வெளியே போயிருந்தாரு. அண்டு சாய் சுப்மன் கில் இந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப் மட்டுமே 100 கிராஸ் பண்ணியிருந்துச்சு. 8 முறை 100 பார்ட்னர்ஷிப் அடித்த ஒரு ரெக்கார்டுமே இவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெக்கார்டோட தான் இந்த போட்டியே ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லணும். அண்ட் சாய் சுதர்ஷனுக்கு 2வது 50 அடிச்சிருந்தாரு. சரி 50 தான் அப்படின்னு பார்த்தா இல்லை, எழுத போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு செஞ்சுரியே அடிச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு ரெக்கார்டும் பண்ணியிருந்தாரு சாய் சுதர்ஷன். அதுவும் கிறிஸ் கெயிலோட ரெக்கார்டு துவம்சம் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். இதற்கு முன்னாடி ஐபிஎல் வரலாற்றில் ரொம்ப கம்மியான இன்னிங்ஸில் 2000 ரன் அடித்த பிளேயர்னா அது கிறிஸ் கெயில் தான். 48 இன்னிங்ஸில் 2000 ரன் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இது சாய் சுதர்ஷனுக்கு 47வது இன்னிங்ஸ். இந்த 47வது இன்னிங்ஸில் ஐபிஎலோட 2000 ரன் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது கிறிஸ் கெயிலோட ரெக்கார்டை பிரேக் பண்ணது தான். ஸோ அந்த ஒரு கிரெடிட்ஸ் கண்டிப்பாக சாய் சுதர்ஷனுக்கு போகணும். அண்டு ரொம்ப கம்மியான பால் எடுத்தவங்க லிஸ்ட்லேயுமே டாப் 6க்குள்ளே வந்திருந்தாரு. ஸோ அதுவும் இப்போ சாய் சுதர்ஷனோட பேரில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னிங்ஸில் ஒரு சில ரெக்கார்டை பிரேக் பண்ணி தான் தன்னோட இன்னிங்ஸே ஆரம்பிச்சிருந்தாரு சாய் சுதர்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜிடியோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லணும். அவரோட செஞ்சுரி எல்லாமே ஓகே, பட் அதுக்கப்புறம் கில் ஒரு 30+, பட் அதுக்கப்புறம் ரன் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சது. என்னதான் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஹோல்டர் நாட் அவுட்ல முடிச்சிருந்தாலுமே அவங்களால 205 அப்படிங்கிற மாதிரி தான் 20 ஓவர் முடிகிறப்ப அடிக்க முடிஞ்சிருந்துச்சு. 3 விக்கெட் இழப்புக்கு மட்டுமே. இன்னும் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம், அடிக்க போய் அவுட் ஆயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா விக்கெட்ஸ் பின்னாடி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். முக்கியமாக கடைசி டெத் ஓவரே ரொம்பவும் பெட்டராக போட்டிருந்தாங்க இந்த பக்கம் ஆர்சிபி. அது சுயா சர்மாவாக இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், அண்ட் தென் ஹேசல்வுட் ஆரம்பத்தில் அடி வாங்கியிருந்தாலும் டெத்தை ரொம்ப சூப்பராக கண்டெயின் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி பவுலர்ஸ். அது பார்க்க நல்லா இருக்குது. வழக்கமாக ஃபர்ஸ்ட்லேருந்து சூப்பராக போட்டு டெத்தில் 100 ரன்லாம் கொடுக்குற டீமாக தான் இருந்தாங்க ஆர்சிபி காலங்காலமாக. பட் இந்த முறை செம்மையாக கண்டெயின் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆர்சிபிக்கு 206 தான் சேசிங்கு. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டீம்லையுமே சேஞ்சஸ் இருந்துச்சு. இந்த பக்கம் ஜிடியில் மானவ் சுத்தர்லாம் உள்ளே வந்திருந்தாரு, பார்க்க நல்லா இருந்துச்சு. கிளென் பிலிப்ஸ்லாம் வெளியே எடுத்து வச்சிருந்தாங்க ஃபார்மில் இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிலையுமே ஓப்பனர் பில்சால்ட் இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவருக்கு பதிலாக ஜேக்கப் பெத்தல் உள்ள வந்திருந்தாரு. ஸோ அந்த பக்கமும் சேஞ்சஸ் இருந்துச்சு. அண்ட் ஜிடியில் இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட். எந்த அளவுக்கு அப்படின்னா ஆர்சிபி இன்னிங் ஸ்டார்ட் ஆகி 4வது ஓவரில் கைசோ ரபாடா ஓவர் போடுறாரு. எல்லா பாலுமே 150 கிலோமீட்டருக்கு மேலே தான் போட்டிருந்தாரு. ஒரு மேட்ச்சில் ஒரு பால் 150+ போகிறதே பல பேருக்கு இப்போ அரிதான விஷயம். ஏன் சரி, ஒரு ஓவரில் ஒரு 150+ பால் போகிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். பட் 5 பாலையுமே 150+ கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டதுங்கிறது ரொம்பவும் சூப்பர். இந்த மாதிரி பயங்கரமான பவுலிங் யூனிட் இருக்குது இந்த பக்கம் ஜிடியை பொறுத்த வரைக்கும். இந்த சீசனில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பவுலர்ஸ். அது பிரசித் கிருஷ்ணா, ரபாடா, சிராஜா இருக்கட்டும். அண்ட் இந்த முறை ஜேசன் ஹோல்டர் வேற உள்ளே வந்திருந்தாரு. அண்ட் தென் மனவ் சுதர்னு சொல்லிட்டு டொமஸ்டிக்கில் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்பின்னர். அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கெல்லாம் ஒரு கிங் அப்படின்னு சொல்லப்படுற ரஷித் கான்னு சொல்லிட்டு செம்ம டீம் தான். வாஷிங்டன் சுந்தர் வேற டீமில் இருந்தார். பட் இருந்தாலும் இந்த டீமோட பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லப்பட்டாலுமே ஆர்சிபிக்கு எதிராக அது எதுவுமே சரிப்பட்ட வரல. பிகாஸ் அந்த பக்கம் இருந்தது சேஸ் கிங் விராட் கோலி. கோலி ஓப்பனிங் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுவும் சேசிங், அதுவும் 24 ஏப்ரல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது கன்ஃபார்மு ஆர்சிபி பக்கம் தான் போட்டி அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. ஏன்னா 24 ஏப்ரல் அன்னைக்கு விராட் கோலி ஆடின எல்லா போட்டிகள்லையும்
அட்லீஸ்ட் அந்த 50 இல்லை மேட்ச் வின்னிங் நாக் அப்படிங்கிறத அசால்ட்டாக அடிச்சிருக்காரு. இதுதான் வந்து வரலாறு சொல்லுது. அதற்கேற்ற மாதிரி தான் இதுலேயும் ஒரு 80+ அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணுறாரு. ஜாக்கப் பெத்தல் சொதப்பியிருந்தாலும் யங்ஸ்டர் தேவ்தத் படிக்கல் 20 பால்ல 50 அப்படிங்கிற மாதிரிலாம் அடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த பக்கம் சாய் சுதர்ஷன் 2000 ரன் அச்சீவ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபயர் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஆர்சிபி பேட்டரான தேவ்தத் படிக்கல் அவரும் 2000 ரன் இன் ஐபிஎல் அப்படிங்கிற ரெக்கார்டையும் அவரும் அச்சீவ் பண்ணியிருந்தாரு. அவருக்கும் கொஞ்சம் ஃபயர் விட்டால் நல்லா இருக்கும். என்ன அவர் கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டாரு, இவர் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருக்காரு அவ்வளோதான். பட் இவர் அடித்த இன்னிங்ஸும் இங்கே ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அண்ட் தென் ஃபினிஷிங்கை வந்து குர்னல் பாண்டியா பார்த்துக்கிட்டாரு. 18.5 ஓவரில் 206 சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆர்சிபி. டேபிள்லையுமே டாப் 2க்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க. ஓவரால் ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் சேசிங்கில் சின்னசாமி ஸ்டேடியமில் பயங்கரமாக இருந்துச்சு. விராட் கோலி பண்ண அந்த 3 சாதனைகள் என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 T20 ரன் ஒரே ஒரு கண்ட்ரியில் அடிச்சிருக்காரு. அதாவது கிரிக்கெட் வரலாற்றிலே இதை யாருமே பண்ணது கிடையாது. ஒரே நாட்டில் T20 ரன் மட்டுமே 10,000 ரன் இந்தியாவில் தான் அடிச்சிருக்காரு. அது விராட் கோலி கிட்ட மட்டும் தான் இருக்குது. வேறு யாருமே எந்த கிரிக்கெட்டருமே பண்ணது கிடையாதுங்கிறது தான் ஒரு ஹைலைட்டடான விஷயம். இது இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் 804 அப்படிங்கிறதையும் அச்சீவ் பண்ணியிருந்தார். இந்த ரெக்கார்டையும் யாரும் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு 500, 600, 700 வேணும்னா தவான் அடிச்சிருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு 804 வந்து விராட் கோலி அடித்தது தான் அந்த ரெக்கார்டு இருக்குது. இது இல்லாமல் ஐபிஎல்லில் 3வது பிளேயர் 300 சிக்ஸர்ஸ் அடிக்கிறாரு. அதுவும் ஐபிஎல் வரலாற்றில் 3வது பிளேயர். ஃபஸ்ட்டு 2 யாருங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த 3வது பிளேயர் 300 அப்படிங்கிறது ஓகே தான். பட் ஐபிஎல் வரலாற்றில் ஒரே டீமுக்காக 300 சிக்ஸர்ஸ் அடித்த ஒரே பிளேயரும் விராட் கோலியாக தான் இருக்காரு. ஸோ இந்த ஒரு 3 உலக சாதனைகளையும் விராட் கோலி இந்த மேட்ச்சில் மட்டும் பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் 300 சிக்ஸர்ஸ், 804 ஓவராலாக 1100 பவுண்டரிஸ் மட்டுமே அடிச்சிருக்காரு ஐபிஎல்லில். இந்த ரெக்கார்டும் யாரும் பண்ணது கிடையாது. பவுண்டரிஸில் மட்டுமே 5000க்கும் மேற்பட்ட ரன் அடிச்சிருக்காரு. இதுவும் யாரும் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி பல சாதனைகளை இந்த ஐபிஎல்லோட போட்டியில் மட்டுமே பண்ணியிருந்தார் விராட் கோலி. இந்த வருஷம் எப்படி ஆயிடுச்சுன்னா, விராட் கோலி எந்த போட்டி ஆடினாலும் ஏதோ ஒரு ரெக்கார்டை உடைக்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு ரெக்கார்டை செட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தலைமைங்கிட்ட இப்போ ஆரஞ்சு கேப் வேறு இருக்குது. ஸோ பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு விராட் கோலிக்கு. இந்த சீசனும் கூட ஏஜ் ஆயிடுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. அவரை விட சீனியர் பிளேயர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தார். அப்பையும் ஆரஞ்சு கேப்பை ஜெயிச்சிருந்தாரு. அவருக்கு ஈக்குவலான பிளேயர்ஸ் கூட ஃபைட் பண்ணியும் ஆரஞ்சு கேப் ஜெயிச்சிருக்காரு. இப்போ யங்ஸ்டர்ஸ் கூட போட்டி போட்டுமே ஆரஞ்சு கேப்பை தன்னோட தலையில வச்சிருக்காரு. தலைவன் ஆல்வேஸ் கெத்து தான். ஸோ ஓவராலாக இந்த ஆர்சிபி ஜிடி அப்படிங்கிற போட்டி செம்ம ட்ரீட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் 200+ ஸ்கோரு, அதை சூப்பராக சேஸும் பண்ணுறாங்க ஆர்சிபி. சேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் டேபிளில் டாப் 2க்குள்ளே முன்னேறிட்டாங்க. இவங்களுக்கு மேலே இருக்கிற ஒரே டீம் பஞ்சாப் கிங்ஸ் மட்டும்தான். ஆர்சிபியோட சம்பவம் சரியாக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளையும் சம்பவம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் சிஎஸ்கேக்கு எதிராக நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் சேப்பாக்கில் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் முன்னாடி ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரிஜினல் கேப்டன், இந்த ஓஜி கேப்டன் பேட் கமின்ஸ் டீமுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே போட்டி நடந்துச்சு இல்லையா, சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச், அந்த போட்டி அப்போவே ஜாயின் பண்ணிட்டாரு டீமுக்குள்ள. பட் அதுக்கப்புறம் எப்படி அவர் ஆடுவாரா மாட்டாராங்கிற கேள்வி இருந்துச்சு. டீமுக்குள்ள ஜாயின் பண்ண உடனே அவ்வளோ சீக்கிரம் ஆடிட மாட்டாங்க. ஸோ அந்த போட்டியில் அவர் ஆடலை. அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணார், அதுக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணாருக்கும் போது சிஎஸ்கே போட்டிக்கு அவர் ஆடலை. அதுக்கப்புறம் எப்போ ஆடுவாருங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியில் பேட் கமின்ஸ் வந்துருவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சரி, பேட் கமின்ஸ் வராரு, கேப்டனாக வர போகிறாரா இல்லை இஷான் கிஷன் கேப்டன்சியின் கீழ் ஒரு பிளேயராக ஆட போகிறாராங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இஷான் கிஷன் டீமை ரொம்பவும் பெட்டராக கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஏன் இதை வந்து இப்போ கொலாப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஃபேன்ஸோட மைண்ட் செட்டும் அதுவாக தான் இருக்குது. எதுக்கு ஓவர்சீஸ் கேப்டன், இந்தியன் கேப்டனே அப்பாயின்ட் பண்ணி போங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேட் கமின்ஸ் தான் கேப்டனாக ஆட போகிறாரு அப்படிங்கிறதா இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. இன்ஃபேக்ட் பேட் கமின்ஸுக்கு இஷான் கிஷன் கேப்டன்சி தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ரூமர்ஸ் மட்டும்தான். பேட் கமின்ஸ் தான் கேப்டன்சி எடுக்க போகிறாருங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற ஒரு தகவல். இந்த பக்கம் இஷான் கிஷன் ஒரு பிளேயராக ஆட போகிறாரு. பட் எதுவாக இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சுமே அதிரடியாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்ஆருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரு டீமாக தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச் முன்னாடி ஆடின போட்டியுமே ஒரு மாதிரி செம்ம மேட்சாக இருந்துச்சு. இந்த பக்கம் அன்பீட்டனாக இருந்த ஆர்ஆரை முடிச்சு விட்டதே எஸ்ஆர்ஹெச் தான் இருந்தாங்க. இந்த முறை இந்த போட்டியில் என்ன பண்ண போகிறாங்க, ஆர்ஆர் பதிலடி கொடுப்பாங்களா இல்லை எஸ்ஆர்ஹெச் திரும்பவும் அடிக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் பேட் கமின்ஸ் கேப்டனாக இருக்கணுமா, இஷான் கிஷன் கேப்டனாக இருக்கணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சிருந்தேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.